ஹை ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் மேட்ச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போடு தான் விளாண்டுருப்பாங்க. ஏன்னா வந்து இது ஜெயித்தா தான் ப்ளே ஆஃப் கனவை வந்து கண்டிப்பாக வந்து தக்க வைக்க முடியும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் பவுலிங் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆவலோடு தான் இன்றைக்கி பார்த்தா எல்எஸ்ஜி பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி இங்கிலீஷ் வந்து வேறு லெவலில் விளாண்டாருங்க. என்ன அடி, சரியான அடிங்க. காட்டு அடி அடித்தார். அதுவும் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு. சேப்பாக்கமே அதிர்ந்துன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அடி பொழந்து கட்டிட்டார். ஸோ இவர் அடிக்கிறத பார்க்கும்போது பக்கு திக்கு திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா வேறு லெவலில் 200+ ஸ்கோர் எடுத்துருவாங்க போல இருக்குது. சிஎஸ்கே இது வரைக்கும் 180+ சேஸ் பண்ணதில்லை, 190+ மேலே போனதில்லை சேஸில். அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படா இது 200+ போச்சுன்னா எப்படா ஜெயிப்பாங்க, 250 வந்துடுவோம் அப்படிங்கிற திக்குன்னு இருந்துச்சு. ஆனால் ருத்ராஜ் கேச்கோட கேப்டன்சியை சொல்லி அவனுங்க வேறு லெவலில் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருந்தார் பவுலர்ஸை. ஓவர்டனை வந்து பவர் பிளேக்குள்ளேயே கொண்டு வந்தார். வேறு லெவலில் அவர் பவுலிங் பண்ணார். செம்மையாக வந்து பவுல் பண்ணார். ரிஷப் பந்த் விக்கெட் கண்டினியூஸாக ஒரு ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்தார். அன்சுல் கம்போஜுமே கொண்டு வந்தார். நல்ல ஒரு பவுலிங் கன்ஸ்டைன் பண்ணாங்க. அவங்களால வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவுமே முடிஞ்சது பயங்கரமாக. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் 250 ஸ்கோர் வந்திருக்கும். நூர் முகமதோட ஸ்பின்னுமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி முக்கியமாக ஒரு ரன் அவுட் வேறு லெவலில் ரன் அவுட் பண்ணாங்க. மார்க்ரமோட ரன் அவுட்டு, பிரைவிஸ் வந்து சூப்பராக ரன் அவுட் பண்ணார். அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து அவங்களால பயங்கரமாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சது. 204 அடித்தா வெற்றி அப்படிங்கிற களத்தோட சிஎஸ்கே வந்து களத்தில் இறங்குறாங்க. சஞ்சு அண்ட் ருத்து இறங்குறாங்க வழக்கம் போல். சஞ்சு அதிரடி ஆரம்பித்தார், தன்னோட விக்கெட்டை இழந்தார். ருத்து வந்து அவரோட போக்கில் வந்து விளாண்டுட்டு இருந்தார். நிதானமான ஒரு அதிரடி ஆட்டத்தை அவர் வெளிப்பட்டு இருந்தார். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் என்ன பண்ணாரோ அதே இதை வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணாருங்க நம்ம உர்வில் பட்டேல். என்ன அடி, மரண அடி காட்டினாருங்க. வேறு லெவலில் வந்து அடி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. சம்பவமான அடி. 8 பாலில் 41 ரன்கள் அடித்தார். கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 சிக்ஸர்கள் அடித்தார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. என்ன அடி அப்படிங்கிற மாதிரி இப்படிடா இவரை வந்து பெஞ்சில் உட்கார வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற அளவுக்கு செம்மையான கேமை வந்து விளாண்டார். அதுவும் இந்த முக்கியமான மேட்ச்சில் அவர் அடிச்சுட்டு போனது வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரன் ரேட்டுமே அதிகமாக வந்திருக்கும். நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் அவர் விக்கெட் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணாமல் தடுமாறுற மாதிரி இருந்துச்சு கார்த்திக் சர்மாவும் ப்ரீவியஸும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரசாந்த் வீரும் சிவம் துபையும் களத்தில் இறங்கினாங்க. முக்கியமாக சொல்லணும்னா அவர் 50 அடித்தோன்னே ஒரு லெட்டர் காமிச்சாருங்க, திஸ் இஸ் ஃபார் பாப்பா அப்படிங்கிறது. அது வேறு லெவல் ட்ரெண்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்து எதிர்பார்த்துருந்தது தான் இந்த 50 எப்போ அடிக்க போகிறோம், எப்போ இதை காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு உர்வில் பட்டேல். ஃபாஸ்டஸ்ட் 50மே வந்து ஐபிஎல்லில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் இவரும் சேர்ந்து தான் இந்த 50 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரும் 13 பாலில் 50 அடிச்சிருக்காரு, இவருமே அடிச்சிருக்காரு. இந்த ஃபார்மை வந்து கண்டிப்பாக உர்வில் பட்டேல் வந்து இந்த ஐபிஎல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ளே ஆஃப் உள்ள போகிறது எந்த வித சந்தேகமே கிடையாது, டவுட்டே கிடையாது. ஆயுஷ் மாத்திரையை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. 1 டவுன் சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. லாஸ்ட் பாலில் சிவம் துபே ஹிட் 6 அடித்தது, 2 6மே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அழகாக சிஎஸ்கே வந்து வின் பண்ணாங்க. என்ன கொஞ்சம் ரன் ரேட்டில் அதிகமாக வின் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்ட்ரகிள் ஆனனால அது பண்ண முடியல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இது ப்ளே ஆஃப் போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டப்பந்து இன்சைட்ஸை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.